Hi friends, welcome back to my channel Drama Love Shifa. Why are you? Episode 13, last episode. ஜானு சைஃபா அவனுடைய ரூமுக்கு போகிறாங்க. ஜான் ரூமுக்கு போனோடனே பெட்டில் போய் படுத்துக்கிறான். அப்போ சைஃபா கேட்குறான், நீ மட்டும் படுத்துக்கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா அப்படின்னு. அதுக்கு அது உன்னோடைய டியூட்டி, நீ தான் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு ஜான் சொல்கிறான். ஓ, இது என்னுடைய டியூட்டியா? சரி, அப்போ இப்போ உன்னோடைய டியூட்டி பண்ணுறதுக்கு நேரம் வந்துருச்சு அப்படின்னு சைஃபா அவன் பக்கத்தில் வரான் கிஸ் கொடுக்குற மாதிரி. ஜான் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறான். வேணும்னு கிஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் சும்மா நம்ம 2 பேரும் ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு ஜான் கூப்பிட்றான். சரி அப்படின்னு சைஃபா ஒத்துக்கிறான். சரின்னு ஒத்துக்கிட்டு அவன் எந்திரிக்க போகிறான். அப்போ அவனை டக்குன்னு இழுத்து, நீ மட்டும்தான் அதில் பெஸ்ட்டுன்னு நினச்சியா? நானும் தான் அப்படின்னு ஜானே அவனை கிஸ் பண்ணுறான். ஜானே கிஸ் பண்ணிட்டான்னு சொன்னேன். இவனை சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் கிஸ் பண்ண வரான். போடா அப்படின்னு தள்ளி விட்டுட்டு ஜான் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். இப்போ டியூட்டர் கேட்குறான் ஃபைட்டுட்டு, நீ எப்படி இங்கே வந்தேன்னு. ஜான் தான் என்னை வர சொன்னான், அவன் தான் இங்கே நீங்கள் போகிறதா எல்லாமே என்கிட்ட சொன்னான் அப்படின்றான். அப்புறம் அதை விடு, நீ ஃபஸ்ட்டு எதுக்கு எங்கள் அப்பா சொன்னதை என்கிட்ட சொல்லலை அப்படின்னு ஃபைட்டர் கேட்குறான். நான் சொல்லியிருப்பேன், ஆனால் சொன்னால் உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் சண்டை வருந்தா சொல்லலை அப்படின்றான். இப்போ மட்டும் நான் எங்கள் அப்பாட்ட சண்டை போடாமல் வந்திருக்கேன், சண்டை போட்டுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஃபைட்டர் சொல்ல, அப்படியா என்னாச்சு அப்படின்னு டியூட்டர் கேட்குறான். என்னாச்சு, எங்கள் அப்பா என்னை அடித்தாரு அப்படின்னு அவன் அசால்ட்டாக சொல்கிறான். சரி, ஆனால் எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்க அப்படின்னு டியூட்டர் கேட்க, உன்னை பார்க்க தான் அப்படின்னு ஃபைட்டர் சொல்கிறான் அசால்ட்டாக. ஆனால் உங்கள் அப்பா அப்படின்னு அவன் சொல்ல, எங்கள் அப்பா நினச்சி மறுபடியும் கவலைப்படாத, இந்தா இங்கே பாரு அப்படின்னு சொல்லி ஃபோனை காட்டுறான். அந்த ஃபோனில் அவங்க அப்பா ஒரு வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காரு. அதில் நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சாரி சொல்லணும், நான் உங்கள்கிட்ட பேசுறதெல்லாம் தப்பு, ஆனால் இப்போ என் பையன் உன்னை பார்க்க தான் வந்திருக்கான், அவனை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு அவங்க அப்பா சாரி கேட்குறாரு. அதை பார்த்தோன்னே டியூட்டருக்கும் சந்தோஷமாயிடுது. இப்போ ஃபைட்டர் சொல்கிறான், நீ தான் என்னுடைய சந்தோஷமே, அதே மாதிரி நான் தானே உன்னுடைய சந்தோஷமும், நான் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே டியூட்டரும் சந்தோஷமாக சிரிக்கிறான். ஃபைட்டர் அவனை ஹக் பண்ணி தலையில் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு, ஆனால் இனிமேல் என்ன நடந்தாலும் நீ என்கிட்ட சொல்லணும், நீ தனியாக இல்லை, நான் எப்போயுமே உன் கூட இருப்பேன், ப்ராமிஸ் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சந்தோஷமாக ஒன்று சேர்ந்துட்டு கிஸ் பண்ணுறத ஜானு சைஃபாவை ஹாப்பியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜானு சைஃபாவும் பீச்சில் ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. டியூட்டர் ஃபைட்டரு கூட ஃபஸ்ட்டு பீச்சில் இருந்த மாதிரி இப்போ ஜாலியாக ஒருத்தர் தூக்கிட்டு ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு 4 பேரும் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்ருக்காங்க. அப்போ 4 பேரும் ஒன்றா செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இப்போ 2 கப்பலும் மாற்றி ஊட்டி விட்டுக்கிறாங்க. அப்படியே ஒரு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸாகவும் கூட லவ்வர்ஸு 4 பேர் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ சைஃபா சொல்கிறான், இதெல்லாம் ஒரு வித்தியாசமாக இல்லை, நம்ம 4 பேருமே ஸ்டார்டிங்கில் ஒருத்தரை வெறுத்துட்டு தான் இருந்தோம், ஆனால் இப்போ ஒருத்தர் இந்த அளவுக்கு லவ் பண்ணுற மாதிரி ஆகிட்டோமே அப்படின்னு அவன் சொல்ல. அப்போ ஜான் சொல்கிறான், ஏன்டா நல்ல மூடில் தான் அந்த எதுக்கு மூடை கெடுத்து விடுற அப்படின்னு சொல்கிறான். அப்போ டியூட்டர் சொல்கிறான், நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருந்தா என்ன, ஆனால் நான் எண்டிங்கில் நம்ம எல்லாருமே லவ் பண்ணுறோம்ல அப்படின்றான். அதுக்கு ஃபைட்ரு, சாரிப்பா என்னுடைய பாய் ஃப்ரெண்டு ஓவராக டயலாக்காக விட்டுட்டு இருக்கான் அப்படின்றான். என்னது, நான் உன் பாய் ஃப்ரெண்டா? நான் ஒன்றும் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது அப்படின்னு டியூட்டர் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறான். சரி, நாங்கள் ரூமுக்கு போகிறோம் அப்படின்னு சைஃபா சொல்கிறான். எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் போய் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு டியூட்டர் கேட்குறான். எங்களுக்கு ரூமில் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு ஜானு சைஃபா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க 2 பேர் போனதுக்கப்புறம் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், நீயும் தானே அப்படின்னு கேட்டு டியூட்டரும் ஃபைட்டரும் கிஸ் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டியூட்டர் ரூமில் நிற்கிறான். அப்போ பின்னாடி ஃபைட்டர் அவனை ஹக் பண்ணுறான். ரொம்ப அக்ரெசிவாக ஹக் பண்ணி கிஸ் பண்ணி அவனை பெட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என்னுடையதை நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்றான். அப்படியா, சரி அப்படின்னு டியூட்டர் சிரிச்சுக்கிட்டே அவனை தள்ளி விட்டு இவன் மேலே கிஸ் பண்ணுறான். அப்படியே அவங்க 2 பேருக்குள்ள லவ் மேக்கிங் நடக்குது. இப்போ ஜானு சைஃபா இருக்க ரூம் காட்டுறாங்க. அப்போ சைஃபா அமைதியாக உட்காந்து கிட்டார் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். ஜான் அங்கேயும் இங்கேயும் முழிச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்கான். மெதுவாக காலை விட்டு சைஃபாவை நோண்டுறான். சைஃபா திரும்பி என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே, ஒன்றும் இல்லை, என் கால் வலிச்சிச்சு, அதான் சும்மா ஸ்ட்ரெச் பண்ணேன் அப்படின்றான். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனுக்கு கடுப்பாயிடுது. சைஃபோடைய ஷோல்டர்லேருந்து தலையை வச்சுக்கிட்டு, காலையில் வரைக்கும் இதே மாதிரி உட்காந்து ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்க போறியா அப்படின்னு சைஃபாவை கேட்குறான். இல்லை, கொஞ்ச நேரம் தான் ப்ளே பண்ணுவேன், இப்போ தூங்கிடுவேன் அப்படின்னு சைஃபா சொல்கிறான். அதுக்கு ஜானு, உன்னுடைய ஹார்ட்டில் மியூசிக் இருக்குன்னு எனக்கு தெரியுது, ஆனால் உன்னுடைய ஹார்ட்குள்ளே ஜான் இருக்க வேண்டாமா அப்படின்னு ஜான் கேட்குறான். சைஃபா, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு கிட்டாரை வச்சுட்டு ஜானை கிஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் உன்னுடைய ஹார்ட்லேயும் சைஃபா வேணாமா அப்படின்னு கேட்டுட்டு 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணும்போது ஜான் கேட்குறான், நீ ஷியோர் தானே, நான் பண்ணுறது ஓகே தானே அப்படின்னு கேட்குறான். எந்த டவுட்டும் வேணாம், நான் 100% ஷியோராக இருக்கேன். சைஃபா சொல்கிறான், என் வாழ்க்கை முழுக்க நான் ஒன்றை மட்டும் எனக்காக எடுத்துக்குவேன் அப்படின்றான். அதுக்கு ஜானு, நானும் என்னுடைய லைஃப் முழுக்க
என்ன உனக்காக கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்றான். அப்படியே சைஃபா கண்ணில் தண்ணி வருது. 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. அதோட சீன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங்கு 2 பேரும் ஷர்ட் இல்லாமல் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஜான் முழிக்கிறான். எந்திரிச்சோடனே சைஃபாவை பார்க்குறான். பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வருது. ரொம்ப அவன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னு. அப்போ சைஃபாவை எந்திரிச்சிடறான். எந்திரிச்சு வந்து இவன் பக்கத்தில் இவனை கிஸ் பண்ணிவிட்டு எனக்கு கிஸ் கொடு அப்படின்னு கணத்தை காட்டுறான். இவன் ஒரு கணத்தில் கிஸ் கொடுக்குறான். இன்னொரு கணத்தையும் காமிச்சு கிஸ் பண்ணு அப்படின்னு கேட்குறான். அவன் கொடுக்க மாட்டேன்றான். ப்ளீஸ் கிஸ் பண்ணு அப்படின்னு கெஞ்சின உடனே ஜான் கிஸ் பண்ண பக்கத்தில் வரான். ஆனால் சைஃபா டக்குன்னு திரும்பிட்டு லிப்பில் கிஸ் பண்ணிடுறான். உடனே ஜானுக்கு ஒரே வெக்கமாக வந்துடுது. அதுக்கு சிரிச்சுக்கிட்டே சைஃபா சொல்கிறான், பரவாயில்ல, கொஞ்ச நாள் ஆக நீ இன்னும் பெட்டர் ஆகிட்டே வரேன்னு. இப்போ ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வா அப்படின்னு ஜான் சொல்கிறான். நான் குளிச்சுட்டு வரவா, நீ என் கூட வர, 2 பேரும் ஒன்றா குளிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றான். இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை நம்ம 2 பேரும் ஒன்றா தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி குளிக்க போகாமல் 2 பேரும் பெட்ஷீட்டை போத்திட்டு அங்கேயே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டியூட்டரையும் ஃபைட்டரையும் காட்டுறாங்க. டியூட்டர் தூங்கி எந்திரிச்சோடனே ஃபைட்டரை கிஸ் பண்ணுறான். அவனை எந்திரிச்சு டியூட்டர் கிஸ் பண்ணிவிட்டு, நான் இதை ரொம்ப மிஸ் பண்ணேன், நீயும் தானே அப்படின்னு கேட்குறான். ஆமாம், என்னுடைய லைஃப்பில் திரும்ப வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஜானு சைஃபா உள்ளே வந்துடுறாங்க. இவங்கள பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. சைஃபா கூட பரவாயில்ல, ஜான் தான் ரொம்ப ஷாக் ஆகி நிற்கிறான். அப்படியே இவங்கள பார்த்துட்டு வளர்றான். நாங்கள் 2 பேரும் வாக்கிங் போகிறதா இருந்தோம், அதான் உங்களையும் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு வளரிட்டே சொல்கிறான். டியூட்டர் ஃபைட்டரை பார்த்து போகலாமான்னு கேட்குறான். ஃபைட்டர் வேணான்னு சொல்கிறான். ப்ளீஸ் போகலாம் அப்படின்னு டியூட்டருக்கு கெஞ்சினோடனே சரி நாங்கள் குளிச்சுட்டு வரோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ ஜான் போயிடுறான். ஆனால் சைஃபா அங்கேயே நின்று அவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்கான். வாடா அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவனை கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போகிறான். அவங்க 2 பேரும் போனதுக்கப்புறம் டியூட்டர் கேட்குறான், ஏன்டா நீ கதவை சாத்தலையான்னு. ஏன் உனக்கு வெக்கமாக இருக்கா அப்படின்னு 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு 4 பேர் ஒன்றா வாக்கிங் போகிறாங்க. ஃபைட்டர் கேட்குறான் பீச்சில் போய் ஸ்விம் பண்ணலாமான்னு. ஆனால் டியூட்டர் வேண்டான்னு சொல்கிறான். அப்போ அவன் ஃபஸ்ட்டு மாதிரியே வேணும்னே ஷர்ட்டை கட்டுறான். அவன் ஷர்ட்டை கட்டுறதை பார்த்தோன்னே டியூட்டர் கடுப்பாகுது. அப்போ ஜான் சொல்கிறான், என்னடா அவன் பாய் ஃப்ரெண்டு ஓவராக ஷோ காட்டுறான் அப்படின்னு. ஆமாம் அவன் அப்படித்தான், ஏன்னா நான் அவனை பார்த்து பொறாமப்படணும், அதனால தான் இப்படி பண்ணுறான். ஷர்ட்டை போடு ஃபஸ்ட்டு நீ அப்படின்னு டியூட்டர் சொல்ல, நீ என் கூட ஸ்விம்மிங் பண்ணவா, அப்போ நான் ஷர்ட் போடுறேன் அப்படின்னு ஃபைட்டர் சொல்கிறான். நீ ஃபஸ்ட்டு ஷர்ட்டை போடு, அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்விம் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இப்போ எங்கள் ஜானும் சைஃபா மட்டும் தனியாக நிற்கிறாங்க. அப்போ சைஃபா சொல்கிறான், என் லைஃப்பில் நீ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு. அதுக்கு ஜானும் சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் நானும் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உனக்கு மட்டும் இல்லை, என் தங்கச்சி ஜாலுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அவன் மூலமாக தான் நான் அவனை மீட் பண்ணேன். அப்படியே சந்தோஷமாக பேசிக்கிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணதுக்கப்புறம் ஜான் கேட்குறான், நம்ம 2 பேரும் ஸ்விம் பண்ண போகலாமான்னு. சைஃபா ஓகே அப்படின்னு சொன்னோடனே என்னை முதுகில் தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். ஓகே பேபி அப்படின்னு சைஃபா அவன் முதுகில் தூக்கிட்டு 2 பேரும் ஒன்றா பீச்சுக்கு போகிறாங்க. இப்போ 4 பேரும் ஒன்றா பீச்சில் ஜாலியாக விளையாடி சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ வெறும் வாய்ஸ் ஓவர் மட்டும் வருது. அதில் இதுதான் எங்கள் 4 பேருடைய லைஃபு. ஃபஸ்ட்டு ஒரு கனவுல ஆரம்பிச்சு அப்புறம் ஏதோ ஒரு நாவல்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. இப்போ டியூட்டர் சொல்கிறான், நான் என் வாழ்க்கையில் எப்பயுமே தனியாக தான் சண்டை போட்டு இருந்தேன், ஆனால் இப்போ என் கூட சண்டை போடுறதுக்கு என்னுடைய ஃபைட்டர் இருக்கான். ஜான் சொல்கிறான், என்னோடய தங்கச்சிக்கு நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும்னு. அப்புறம் ஹவாவும் டேவும் ஜாலியாக ஒரு சைக்கிள் டேட்டில் போகிறாங்க. ஆனால் இப்போ தான் புரியுது, ஜென்னுக்கு வந்து ஜான் மேலே லவ் கிடையாது, நட்டே மேலே தான் லவ்னு. அவனும் ஜால் மாதிரியே நட்டுக்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சாம்பு, ப்ளூ, டியூ 3 பேர் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஹாப்பியாக இருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் ஜானே சொல்கிறான், சைஃபா தான் எனக்கு எப்படி லவ் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தான், இதெல்லாம் வேறு யாரும் எழுதி வச்சது கிடையாது அப்படின்றான். இப்போ டியூட்டர் சொல்கிறான், ஃபைட்டர் தான் எனக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயத்த கற்றுக் கொடுத்தான். நீ மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நீ ஒன்றை சந்தோஷமாக வச்சுக்கணும், ஏன்னா இதுதான் வாழ்க்கை, இதெல்லாம் யாரும் எழுதி வச்சு நடக்கிறது கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளே தான் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. இதோட இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறையா ட்ராமா பார்க்குறதுக்கு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.